என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 9ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தன் சிலுவை, பகுதி 2. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 16வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. தன் சிலுவை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24. சிலுவை என்ற சொல் பாடுகளை குறிக்கும் ஒரு சொல்லாகவே கிறிஸ்தவ அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, சில பிற சமய கவிஞர்கள் கூட சிலுவையை பாடு குறிக்கும் சொல்லாகவே பயன்படுத்தியுள்ளனர். இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சிலுவை பாடுகள் என்னும்போது கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சியின் காணொளி காட்சி, வீடியோ நம் மனக்கண்களுக்கு முன் தோன்றலாம். எந்த கிறிஸ்தவ பாடலை ஒளிபரப்பினாலும் சிலுவை காட்சிகளை காட்டி நம் மனங்களை கரைக்க பார்க்கிறார்கள். கிறிஸ்து தாம் செய்யாத பாவங்களுக்காக, மனுகுலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டது போல நாமும் நாம் செய்யாத குற்றங்களுக்காக, பிறருக்காக நீதி நிமித்தம் இன்னல்களை அனுபவிப்போமானால் அதை சிலுவை பாடுகள் என்று கொள்ளலாம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இத்தகைய பாடுகள் உண்டு என்பதை மேற்கண்ட வசனம் உறுதிப்படுத்துகிறது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இத்தகைய பாடுகள் வரும்போது மறுதலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகளை ஏற்கத்தக்கதாக மனதை பக்குவப்படுத்தி கொள்ளவும் வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னவர் கூடவே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். யோவான் 16:33. மேலும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றபடி நம் பாடுகளின் போதும் நம் கஷ்டங்களின் போதும் தேவன் நம்மோடு இருப்பாரானால் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்ட முடியுமே. இது கிறிஸ்தவத்தில் உள்ள பேராறுதல். பாடுகள் உண்டு, பாடுகள் நம்மை புடமிடுகின்றன, புடமிட்ட பின் நாம் பொன்னாக விளங்குவோம். இப்படி புடமிடும் போதெல்லாம் நமக்கு பக்கத்துணையாக தேவன் நம்மோடு இருக்கிறார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரன் என்னை காக்க வல்லோ. ஜெபம். தேவா, என் சிலுவையை எடுத்து கொண்டு வருகிறேன், உம் பின்னேயே வருகிறேன், வழி நடத்தும். ஆமேன்.